ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமாக வச்சு சொல்லும் பொழுது அதுக்கு ஏன்பா போட்டு இப்படி அடிக்கிறீங்க, சிம்பிளா பண்ணு காம்பாக்டா பண்ணு, சிம்பிளா பண்ணு காம்பாக்டா பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. புதுசா ஒண்ணு பயங்கரமா பண்ணா அதுல எது இல்லையோ, நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேக்குறேன். கேசரி எப்படி காரமா இருக்கும், நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுல ஏன் இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் நம்ம அந்த ஓரளவுக்கு எடுத்தத கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு, உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது என் போன் நம்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா நான் பாப்பீங்க. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லி ஏன் இப்படி பண்ணி. ஸோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் ஏப்ரல் 17 வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி, நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டே ஆகணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து விக்னேஷ் சார் எந்த ஸ்டேஜ்லயும் பேசினதே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வந்து இதுக்கு மேல என்ன சொல்றது, செட்டில்மெண்ட் பண்ணணும்னே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எல்லாமே ஒரு அழகா பேச. நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உலக உயிர் குழந்தைகள் இரட்டை. தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார். தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைபிடித்தவர். காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா. 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டைரக்டர், ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறையா தடவை என்னென்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமாக நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால். ஆனால் அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் எத்தனை படம் வேணாலும் லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காமல் எனக்கு வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும், அதில் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டாக இருக்கணும், இல்லை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லை அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த சிஜி கரெக்டாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மேக்கப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இல்லை பேச போகிற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேக்காக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலராக நம்ம அந்த ஒரு அரைச்சமாவை அரைக்காமல் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்தில் சில இடங்களில் சில காட்சிகளில் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்லை கொஞ்சம் புரிய வைக்கிறதுலாம். ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது வெறும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, அது எல்லா ஏஜ் குரூப்ஸ் எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க.
அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ணுற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்கிற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனால் பொதுவாகவே எப்பயுமே காதல் படங்கள்னா அது ஒரு மாதிரி ஒரு தன்மையிலேயே போயிட்டே இருக்கும். பட் படம் ஃபினிஷ் ஆகும்போது வந்து அது எப்பயுமே ஒரு மெலோட்ராமாவா, ஒன்று ஹீரோயின் வந்து இதில் ஏர்போர்ட் போயிடுவாங்க, இல்லை ட்ரெயினில் ஏற போயிடுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சேஸு, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஏரியாஸில் இல்லாமல் அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வில்லன் ஃபில்முக்கு இருக்கக்கூடிய சில ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி தான் இந்த படத்தில் வந்து அதை வந்து முயற்சி செஞ்சோம். இப்போ அது கடைசியில் தியேட்டரில் வரும்போது அந்த இடத்துல கிளாப்ஸோ, அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும், ஒரு ரைட்டராக நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். அந்த ட்ரை பண்ணது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்காச்சும் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுடைய வேலை மேலே நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி டு த ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர், இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா அந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்லேருந்தே பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்றைக்கி நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்றைக்கி வந்து டைரக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைனில் வந்து லீக் ஆகிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஹெச் வினோத் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோடு அதை எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் எ டைரக்டராக எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினச்ச மாதிரி ஒன்று வராமல் அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அதே மாதிரி இப்போது என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறையா விஷுவல் எஃபெக்ட்ஸு அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைமில் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்றைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோன்னா 12:29 வந்துடுறாரு. வழக்கம் போல் நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லேயும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டிரெக்டர் தான். என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறதுக்கு போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ அது இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ, நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா என் படத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போதே எல்லாருமே ப்ளஸ் இந்த ஜாலியான படம், கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அது என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டில் போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்லலாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது.
எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகராக உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸாக தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் to 1.5 நிமிஷம் ஒரு மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட்டு ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ தடவை பண்ணி காலையில் 5-6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்புறம் ஓகேவா கரெக்டாக வந்துருச்சா எடுத்துக்கலாமா இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு ஆக்டராகவும் ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்னை ரொம்ப இந்த மாதிரி நிறையா நான் ரொம்ப என்ன லைஃப் டைமில் வந்து என்னால் மறக்க முடியாத நிறைய மொமெண்ட்ஸை வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேற ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமாக கூட ஓப்பன் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஓப்பனிங்க்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இப்போது இந்த வீக்கை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லாங் ரன் போகும், அதற்கான எல்லா தகுதியும் பொட்டென்ஷியலும் இந்த ஃபிலிமில் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இன்னும் இந்த வீக்கெண்டுமே வந்து பயங்கரமாக வந்து இந்த படம் எல்லாமே 10 வருஷம் முன்னாடி எடுத்த படத்தெல்லாம் எடுத்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஓடிட்டு இருக்கிற படத்தை திருப்பியும் 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒரு ஓப்பனிங் வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இது ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நிறைய கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது படத்தை போய் பார்க்கும்போது மேபி இன்னும் பெட்டராக இருக்கலாம். இந்த ஒரு ஆல்ரெடி சில மைண்ட் செட்டோட பார்க்கும்போது எவ்வளோ அழகான இப்போ இது என்னது இது ஸ்வீட்டாக கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குலாப் ஜாமுனை கொடுத்தா மேபி லைக் வந்து ஒரு 3-4 வருஷமாக 2022 ஃபெப்ரவரியில் வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க எல்லாமே என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு
நன்றி சொல்லி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த எல்ஐசி பிரச்சனையால் அது லவ் இன்சூரன்ஸ் கேன் போட்டு கம்பெனி அப்படின்னு எல்ஐபி லவ் இன்சூரன்ஸ் அதுக்கு என்னது லவ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ போட்டு சரி வேண்டாம் அப்படி எல்ஐ கேன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஃபிக்ஸ் ஆனார். என்ன சார் அப்படின்னா கம்பெனி அப்படின்னாரு. கம்பெனி இந்த கம்பெனி ஒரு மாதிரி சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா அப்படின்னாலே கொம்பு அப்படின்னு எனக்கு மைண்டில் வருது. ஸோ கொம்பு என்பது வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு காளைக்கு அழகு என்பது கொம்பு. பசுவுக்கு கொம்பு இருக்காது, ஆனால் காளைக்கு கொம்பு இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைடு. அந்த உனக்கு வந்து அந்த உடனே யாராவது போட்டுறாங்க இப்போ பொம்பளை என்ன ப்ரைடு இல்லைன்னு சொன்னா எஸ் சூர்யான்னு அப்படி கிடையாது. அதில் வேற ப்ரைடு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ப்ரைடு. அது மாதிரி அந்த ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமாக வச்சு சொல்லும்பொழுது அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி சாரோட உலக உயிர் தான் அந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அங்கிள் கம்பெனி அப்படிமா அந்த மாதிரி. ஸோ அப்போ நினச்சேன் சரிடா இது எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. எவ்ரி திங் அபவுட் கான்செப்ட், அபவுட் லுக், அபவுட் நேற்று நாள் இன்றைக்கி தான் உங்களை சந்திச்சிருக்கோம். அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான தருணத்தில் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான தருணம் இன்னைக்கு நமக்கு மீண்டும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? விக்னேஷன் சார்லேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படிம்பாரு. நான் அந்த ஹைதராபாத்தில் சரிபூதா சனியோட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார். நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின்னா இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருட்செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனை நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணோன்னா நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கடை ஓடிட்டு இருப்பேன். ஃப்ளைட்டில் வந்து முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார். இப்போ சரிபதா நேரத்தில் இதுதான் மீசை தான் சார். எடுத்தால் இந்த படத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்க அதை குறைச்சி காட்டுது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை அப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு இது ஓகே அப்படின்னு. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போ தான் நியூ ஏஜ் ஜெயசூர்யா பார்க்க முடியுது அப்படிப்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட்டு கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னா இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார். நான் அதிகபட்சம் என்னோடய படம் ஆனால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார் அப்படின்னு. இல்லை பிரதீப் சார் அப்போ இந்த ட்ராகன் ஒரு படம், அது சாரி இது டூடுன்னு ஒரு படம் வந்து போகிறாரு, அதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வர மாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆகிட்டு போட்டும். அப்புறம் திருப்பியும் மனசு கேட்காத
சரி படம் இப்படியெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிவிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது வந்து சொல்லும்போது 2:20, அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முடிஞ்சால் ஒரு 1/2 அன் ஹவரில் கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா அந்த மயிலிறைய சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நீங்கள் நைட் ஷூட் வேறு இருக்குது சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படம் நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுமை தான் எங்கள் விக்கி சார். பட் இவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் இவ்வளவு வலிகளை கடந்தாலும் அது எங்களுக்கு மட்டும் அவர் வலி கொடுக்கல. அவரும் பல வலிகளை தாண்டி பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டாக எடுத்துக்குவார். அதாவது அது வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். இதில் வந்து ஒரு தரமான படைப்பாக இருக்கணும், இது ஒரு தரமான அவுட்புட் வரணும், அந்த தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனுடைய கதை வடிவமாகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். ஏன்னா 2014 சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதை ஏதோ ஒரு விஷுவலை கொடுத்து அதை வச்சு படம் எடுத்துட்டு இதுவும் 2014 நமக்கே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் வாவ் என்னடா விஷுவல், வாவ் என்னடா சவுண்டு, என்னடா சவுண்ட் டிசைனிங், என்னடா காஸ்டியூம்ஸ், என்னடா நடிப்பு, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அது வந்து சில நேரம் கிராமர் மீறி இருக்கும். கிராமரோட சேர்த்து பார்த்தோம்னா சில படங்கள் நமக்கு வந்து இந்த கான்டெம்பரரியாக ஒரு 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 ஒன்று பண்ணும்பொழுது அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்டுன்னு பார்த்திக்கும். அதனால தான் அது வந்து எப்பொழுதுமே அந்த தியேட்டரில் போய் மக்களோட பார்க்கும் பொழுது அதில் உண்டாகிற சந்தோஷம் அதாவது எனக்கு எங்கெங்கேருந்தோ மெசேஜ் வரும். மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அப்புறம் டொரண்டோலேருந்து, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை ரொம்ப நாள் ரேடார்லேருந்து தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க. ஐயோ பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கு, அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிடா எல்லைக்கே ஹிட்ரா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் நம்ம ஜெகன் சார் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டரிஸ்ட்டு போகும்போது என்ன ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது பிரதீப் சாருக்கு வந்து ஒரு இறைவனுடைய பிளெஸிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு அதாவது இந்த ஆடியோ ரிலீஸில் என்கிட்ட சொல்லியிருந்தார் சார். அதை வந்து இந்த நான் ஹயாத்துக்கு ஒரு 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 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தது எஸ்.ஜே. சூர்யா சாரை பார்க்க தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவாக இன்றைக்கி வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும். ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார். நான் நிறைய அவரும் சொன்னார், ரொம்ப ஹி வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு சே தட். அது எனக்கே ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நான் மனசில் பட்டதை சொல்லுவீங்க. நான் யாராக இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து அதில் எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தார். இல்லை இந்த இன்னொரு கரெக்ஷன் வேணும்னு அதையும் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால் இந்த படத்தில் நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரையும் வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி மனசில் பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஒரு அந்த படம் லப்பர் பந்து. ஸோ நான் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே 2 கரெக்ஷன் சொல்லி அவர் தான் டேரக்டர்லாம் நம்ம சொன்னதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியாவில் சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மீடியாவுக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் நன்றி. அ வெரி பிக் தேங்க்யூ. ஐம் வெரி ஓவர்வெல்ம்ட் பை த ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லேர்ன். ஏன்னா எங்கள் அம்மா கோயம்புத்தூரில் படித்தாங்க. ஸோ அம்மம்மா அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க வீட்டில். பட் தே நெவர் டாட் மீ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். ஸோ இப்போ தமிழ் ஃபில்ம்ஸ் பண்ணுறதுனால ஐ எம் கெட்டிங் டு லேர்ன் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலாக
இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரப்போ நிறைய பேர் நான் இந்த படத்தில் ஒரு ரோபோட் கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா that was the idea of this character. ஏன்னா நம்ம தீமா ஆஸ் அ கேரக்டர் சின்ஸ் 2040 இருக்குது. ஆனால் நம்ம இப்போது இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். வி ஆர் டிஸ்டன்சிங் ஆர் செல்ஸ், லைக் நம்ம சுற்றி இருக்கிற அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். So that is what that character is supposed to represent. She is someone who is emotionally distant, and I'm so glad that it got conveyed in the movie and nariya per ipo relate pandranga. Yena I'm seeing this generation grow up. I have a godson. என்ன இருந்தாலும் லைக் இஃப் ஹீஸ் கிரைங், இஃப் ஹீஸ் ஈட்டிங், எப்போவுமே they'll be watching things on their phone, tablet. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் ரீப்ரெசென்டட் தட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட் ஐ ரியலி லவ்ட் அபவுட் விக்னேஷ் சர்ஸ் ரைட்டிங் இன் த மூவி இஸ் தட் அந்த ஒரு சீனில் வேர் எவ்ரி திங் கனெக்ட் ஸோ வெல். ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீனில் வேர் இட் மைட் பி அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்பாய்லர், ஆனால் அந்த ஒரு சீனில் வேர் தீமா ஆக்சுவலி கன்ஃபெஸஸ் ஹர் ஃபீலிங்ஸ். ஷீ சஸ் தட் நீ உனக்கு என் மேலே இருக்கிற அந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த எனக்கு இந்த ஜென்ரேஷனில் ஐ திங்க் ஐ கால் இட் அ பீக் டீட்டெயிலிங் மூமெண்ட். ஏன்னா ஷீ இஸ் சம்மன் ஹூ இஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் லைக் இன் எவ்ரி சேலஞ்சிங் மூவி அதோட என்ன சொல்கிறது நிறைய என்ன டிலே இருந்தது, பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி படம் வரும்போது when it's actually appreciated for the quality, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீயிங் a part of this project. LIK எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்கி. அண்ட் இருக்கிற ஸ்க்ரீன் டைம்லேயோ இல்லை அந்த ஒரு ஆர்க்கு புரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப பர்சனலாக மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. கல்கியோட கேரக்டர் புரியுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அழகாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் பர்சனலாக கூட எங்கள் ஜெனரேஷனுக்கு ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப், one of the most important relationships சொல்லலாம். It's a beautiful friendship between Vas and Kalki. ஸோ அது ரொம்ப அழகாக செலிப்ரேட் ஆகுது. அண்ட் as I said, சோஷியல் மீடியாலேயும் எல்லா இடத்துலையும் ட்விட்டர்,